Hello friends, welcome to IBM Tech Tamil. Previous video நம்ம கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு இஃப் எல்ஸ் கண்டிஷன் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த மாதிரி டைப்பில் இஃப் எல்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இஃப் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம ப்ரீவியஸில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ என்ன பார்க்கல அப்படின்னா நான் கார்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டோட டைப்பு, இஃப் எல்ஸு, இஃப் எல்இஃப் எல்ஸு, நெஸ்டட் இஃப். இந்த 4 டைப் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். அதில் சிங்கிள் லைனில் எப்படி ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது, பிளாக் டைப்பில் வந்துட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொடுத்துருக்க வந்துட்டு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் டைப்போட சின்டாக்ஸு. இஃப்பில் வந்துட்டு நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா என்ன பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ரெண்டாவது டைப் வந்துட்டு எல்சிஃபில் வந்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் கோட்டில் போய் என்ன எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வந்துட்டு அங்கே என்ன பிளாக் கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்தது இஃப் எல்இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. இண்டெக்ஸ் வந்துட்டு இஃப் கண்டிஷன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அதை கண்டிஷன் செக் பண்ணணும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா பிளாக்கில் போய் எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அடுத்ததாக இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும், எல்இஃப் கண்டிஷன் செக் பண்ணணும். அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த பிளாக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த எல்இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, விச் மீன்ஸ் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே டிஃபால்ட் என்ன நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்தது நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்துருப்போம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்குள்ளே என்ன பிளாக் கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த கண்டிஷன் பிளாக்குள்ளேயுமே நம்ம மல்டிபிள் டைமில் வந்துட்டு இஃப் எல்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இஃப் எல்ஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம கொடுத்துக்கலாம். இதுதான் நெஸ்டட் இஃப். ஒரு பிளாக்குள்ளே மல்டிபிள் கண்டிஷன் நம்ம கொடுக்குறது தான் நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறது வந்துட்டு. இது வரைக்கும் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டோட டைப் பற்றி பார்த்தோம். இதை நம்ம ப்ரோக்ராமேட்டிக் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். வாங்க ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் டெமோ பார்க்க போகிறோம். நான் conditional.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்திருக்கேன். பைத்தான் ஃபைல் எப்போவுமே .py எக்ஸ்டென்ஷன்லாம் சேவ் பண்ணணும். இந்த டெமோவில் நான் கெட் பண்ணுற எல்லா வேல்யூமே டைனமிக் வேல்யூ தான், எந்த வேல்யூயும் ஸ்டாட்டிக்காக நான் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். ஸோ ஸ்டாட்டிக்காக எப்படி ப்ரொவைட் பண்ணுறது இல்லை டைனமிக்காக எப்படி கெட் பண்ணுறது அப்படிங்கிற வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக்ஷன் ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் நான் போட்டிருக்கேன். எக்ஸ்னு ஒரு வேல்யூ நான் கெட் பண்ணியிருக்கேன், இன்புட் கெட் பண்ணியிருக்கேன். அந்த இன்புட் வந்துட்டு 18க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குற வேல்யூ வந்துட்டு 18 இல்லை 18க்கு லெஸ்ஸாக இருந்துச்சு, 17 16 கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு எந்த விதமான அவுட்புட்டும் வராது. 18க்கு மேலே, அதாவது 19 20 21 அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு எக்ஸ் இஸ் நவ் க்ரோயிங் அப் அப்படிங்கிற அவுட்புட் எனக்கு வரணும். அதை பற்றி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன எரரு, என்ன காரணம் அப்படின்னா நான் இன்டீஜர் அப்படிங்கிறது வந்துட்டு டேட்டா டைப் என்னங்க சேவ் பண்ணவே இல்லை, அதனால எனக்கு எரர் அடிச்சு நின்றுச்சு. இப்போது நான் வந்துட்டு இன்டிஜர் டேட்டா டைப்பில் வாங்குகிற வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணதால் இப்போது 18ங்கிற வந்துட்டு எக்ஸை காட்டிலும் லெஸராக இருக்கா கிரேட்டர் தானே இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக தான் இந்த கண்டிஷன் இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்கள், இப்போ எக்ஸோட வேல்யூ கேட்குது, நான் 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எந்த அவுட்புட்டும் வராது. என்ன காரணம் அப்படின்னா 18க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் வந்துட்டு நவ் க்ரோயிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லியிருக்கேன். எல்ஸ் கண்டிஷன் நான் எதுவுமே ப்ரொவைட் பண்ணதால் எம்டியாக அப்படி எக்ஸிக்யூட் ஆகி நின்றுச்சு.
இன்கேஸ் நான் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸ் இஸ் நவ் க்ரோயிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வந்துச்சு. இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். அடுத்து நம்ம வந்துட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். நம்ம இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம இன்புட் கெட் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு இஃப் வந்துட்டு 18 காட்டிலும் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் இஸ் நவ் க்ரோயிங் அப் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். எல்ஸ் பார்ட்டில் வந்துட்டு என்ன கொடுக்குது அப்படிங்கிறத நான் ரைட் பண்ணுறேன். இப்போது நான் வந்துட்டு எல்ஸ் பார்ட் மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் 18க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா யூஆர் க்ரோயிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிஷன் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா எக்ஸ் வந்துட்டு யங் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். condition.python நான் வந்துட்டு எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 10 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸ்ஆர் யங் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துச்சு. இதுவே நான் 25 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸ் இஸ் க்ரோயிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இதுதான் இஃபுக்கும் இஃப் எல்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி கண்டிஷனல் ஆப்ரேட்டரில் இஃப் எல்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னும் பேலன்ஸ் 2 இருக்குது. அதை வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.